அவரு பத்தி தப்பா ஏதோ போட்டாங்க. எந்த இதுலயும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல, கடன் வாங்கல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பா போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவரை பத்தி தப்பா எழுதாதீங்க. இத பத்தி தேவையில்லாத எங்க வீட்டுல பிரச்சனை அப்படியெல்லாம் எங்க அப்பாவை நாங்க பார்த்து யாரா இருந்தாலும் அடிச்சு சொல்ல முடியும். அவரை பத்தி தயவு செய்து நல்லதா போடலனாலும் கெட்டதா போட்டு அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை தயவு செய்து தப்பா கணிக்காது. தயவு செஞ்சு அவரை தப்பா போட்டுறாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்க எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு நடிகர் கே ராஜன் அவர்களுடைய பையன் பேசுகிறேன். என் பேர் சுரேஷ் ராஜன். அவங்க அவருடைய பொண்ணு ராஜேஸ்வரி அன்பு. நாங்கள் இப்போ அப்பா இருந்தது சினிமாவுக்கு தொழிலுக்கே லாஸு, சினிமாக்கே லாஸு. இவ்வளோ பெரிய மகா ஜாம்பவான இழந்தது சினிமா திரையுலகம். அவரை மாதிரி யாரும் வராது. அதனால் இது என்ன ஒன்று, இப்போ அப்பா சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார். பெரிய லெவலில் ஜெயிச்சார். விநியோகஸ்தர் சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அவர் பற்றி தப்பாக ஏதோ போட்டாங்க. எந்த இதுலேயும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, கடன் வாங்கலை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பாக போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்ன யார் யார் வாங்கினது அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் இருக்கு, இதுலேயும் இருக்கு, யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டையும் வாங்கலை. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதில் மன உளைச்சல் ஆகி தான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல. ஃபோனும் எடுக்கலை. பண்ணா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் ஃபோன் பண்ணி யாருமே எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமாக இருந்தார். 2 வருஷமாக அதை அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் 3 தடவை நாங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் மேக்கர் வச்சு நாங்கள் வந்தோம். நல்லா இருந்தார் 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். யாருமே எடுக்கலைன்னு சொன்னோடனே மன உளைச்சலில் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ், தவிர இது இல்லை. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும், உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவரை பற்றி தப்பாக எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியா எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பா எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன். காசுமேட்ல பழைய வண்ணாரப்பேட்டையில பிறந்து மாயாஜாலமான திரையுலகத்துல ஜாம்பவானா இருந்த ஒரே ஆள் யாருன்னா என்னுடைய அப்பா தான். ரொம்ப பெருமையா சொல்ல முடியும் எங்களால. எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டவர். திருட்டு விசிடி பைரசிக்காக தான் உயிரையே பணைய வச்சு போராடியவர். தன்னுடைய டாக்ஸா எதுவா எந்த ஒரு பிரச்சனை உரிமைக்காக போராடியவர். எல்லா ஹீரோஸும் பணம் ரொம்ப வாங்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது தயாரிப்பாளர்களுக்காக கூட இருந்தாரு. டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்காக யார பத்தியும் கவலைப்படாத போன ஒரே தனி சிங்கம் அவர். இத பத்தி தேவையில்லாத எங்க வீட்டுல பிரச்சனை அப்படியெல்லாம் எங்க அப்பாவை நாங்க பார்த்து ரசிச்சவங்க. நாங்க பயந்தவங்க எங்க அப்பா உயிருக்காக. நாங்க அந்த உயிரை அவர் துணிஞ்சு இந்த திரையுலகத்துக்காக சமர்ப்பித்தார். அவர் குழந்தைங்களுக்காக, ஏழை மக்களுக்காக. இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசினா கூட 2000 கொடுத்தோம், 3000 கொடுத்தாங்கன்னா கூட இமீடியட்டா விதவை பெண்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்து அவர் தன்னுடைய
உணர்ச்சி என்னன்னா தான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதனால தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறவங்க எல்லார்கிட்டையும் எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை உலகத்துல, திரையுலகத்துல இன்னொரு ஆளு கண்டிப்பா வரவே முடியாது. யாரா இருந்தாலும் அடிச்சு சொல்ல முடியும். அவரை பத்தி தயவு செய்து நல்லதா போடலனாலும் கெட்டதா போட்டு அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை தயவு செய்து தப்பா கணிக்காதீங்க. உங்க எல்லாருக்கும், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், தலைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், வர வேண்டிய பணம் என்னவோ அது நியாயமா ஒரு தயாரிப்பாளருடைய பணம், உழைப்பின் பணம், அதை கையில கொடுக்கணும் நீங்க வாங்கி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. எங்க பேரு விஜய் ராஜேஸ்வரி அன்பு. என் பேர் சுரேஷ் ராஜன். 3 பேர் இருக்கும். பெரிய அண்ணா தான் அவங்கள ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அப்பாவை. பிரபு, KR பிரபு, இன்னொரு அண்ணா KR கணேஷ், இவர் KR சுரேஷ், நான் விஜய் அன்பு, அபிஷியல் நேம் ராஜேஸ்வரி அன்பழகன். எங்க அப்பா விஜயின் தான் கூப்பிடுவாரு. இது இல்லாத மருமகள்ங்க, அழகான குடும்பம். இப்போ ஒரு கொள்ளு பேரன் பிறந்திருக்கான் எங்க வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய அப்பா. எந்த கவலையும் கிடையாது. எல்லாரும் வெல் செட்டில்டு. என்னுடைய கவலை மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு இருக்கும் கொஞ்சம். மற்றபடி வேற யாராலையும் அவருக்கு கவலை கிடையாது. அதனால தேவையில்லாத விஷயங்கள், வதந்திங்களை யாரும் நம்பாதீங்க. அப்படி இல்ல, வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கு. அவர் கடனாளி இல்ல, கடன் வாங்க மாட்டார் யாருக்கிட்டையுமே. கடன் கொடுப்பவர். அவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறாரு. தயவு செஞ்சு அவரை வந்து தப்பா போட்டுறாதீங்க. இந்த காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த பணத்தையும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணணுமோ, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் விநியோகத்தர் சங்கத்திலையும் சேர்த்து அதை வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்ன யார் யார் வாங்கினது அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது, இதுலேயும் இருக்குது யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டையும் வாங்கலை. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதில் மன உளைச்சல் ஆகி தான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல, ஃபோனும் எடுக்கலை. பண்ணால் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் ஃபோன் பண்ணி யாருமே எடுக்காததுனால மன உளைச்சத்துலேயே ஒரு 2 வருஷமாக இருந்தார். 2 வருஷமாக அதை அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் வந்து 3 தடவை நாங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பேஸ்மேக்கர் வச்சு நாங்கள் வந்தோம். வந்து நல்லா இருந்தார் 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். யாருமே எடுக்கலைன்னு சொன்னோடனே மன உளைச்சலில் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ், தவிர இது இல்லை. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும், உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிட்றேன். அவரை பற்றி தப்பாக எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியா எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பா எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன்.